ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2026ல ரொம்பவே ரீசெண்டா ஒரு கிரைம் த்ரில்லர் படமா வெளியாயிருக்கிற யுஃபோரியா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடி அவங்க மேலேயே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி எனக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருக்க ஒரு கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. அந்த லேடியோட பேரு விந்தியா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் இப்போ கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ பிரஸ் மீடியா சேர்ந்தவங்க எல்லாரும் அவங்கள சூழ்ந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட பையன் மேல ஒரு கேஸ் வந்து அதனால நம்ம ஹீரோயினோட பேரு டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதனால இப்போ பிரஸ் சேர்ந்தவங்களும் ஒருவேளை இவங்களோட பையனை கொலை பண்ணியிருக்கலாமோ, அதனாலதான் இவங்க தண்டனை கேட்டு கோர்ட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபைல் பண்ண கேஸுக்கு விசாரணையும் தொடங்குது. ஜட்ஜும் நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு என்னமா பிரச்சனை, எதுக்காக கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் பண்ண பெரிய தப்பே நான் பெத்த பையனை ஒழுங்கா வளர்க்காததான், அவனை நான் சரியா வளர்க்காததுக்கு எவ்வளோ தண்டனை உங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளோ தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட பையனை பத்தி. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட பசங்கள் எல்லாம் படிப்பாங்க. அதே ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயினோட பையனான விகாசம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கும் கேங் லீடரா இந்த விகாஸ் தான் இருப்பான். அந்த பசங்களுமே பெரிய ஆட்களோட பசங்களா இருப்பாங்க. இவங்க 5 பேரும் பார்ட்டிக்கு போறது, பப்புக்கு போறது, சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்க. ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா சைத்ரான்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அவ மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அம்மா, அப்பா, தம்பின்னு ஒரு அழகான குடும்பம். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸாம்ஸ்க்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக தயாராகிக்கிட்டும் இருக்கா. இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான பொண்ணா தான் இந்த சைத்ரா இருக்கிறா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சைத்ராவோட ஃப்ரெண்டும் சைத்ராக்கு கால் பண்ணி ஒரு பார்ட்டி இருக்கு, நாம அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா, கொஞ்சம் சில்லா ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, எக்ஸாம்ஸ்க்கு வேற ப்ரிப்பேர் பண்ணணும், அதனால நான் வரல, எனக்கு ஸ்டடி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவளோட ஃப்ரெண்டும் எப்ப பாரு படிப்பு படிப்புன்னு இருக்காது, கொஞ்சம் சில்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோண்டி, அப்பதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பா. உன்னோட பேரண்ட்ஸ்ட வேணா பெர்மிஷன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சரி நீயே பெர்மிஷன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவ அப்பா கிட்ட போனை கொடுப்பா. அப்போ சைத்ராவோட பேரண்ட்ஸும் ஆல்கஹால் இல்லாத பார்ட்டினால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரட்டும், அதனால அவளை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சைத்ராவோட அப்பாவும் எப்பவுமே படிச்சுட்டு இருந்தா ரொம்ப டென்ஷனாக இருக்குமா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு நம்ம சைத்ராவை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ சைத்ரா பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்காக பப்புக்கு போவாங்க. அதே பப்ல நம்ம ஹீரோயினோட பையனான விகாஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இந்த விகாஸ் சைத்ராவை பார்த்த உடனே அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போகுது. அவன் சைத்ரா கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்கறான். அவன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுறான். அதுக்கப்புறமா இப்போ பப்ல எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. நல்ல டான்ஸ் ஆடி நல்லா அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அந்த பப்ல அன்னைக்கு பார்ட்டியை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அப்பாவை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைத்ராவும் அங்கிருந்து கிளம்பி வெளியே போறாங்க. பப்புக்கு வெளியில நம்ம சைத்ராவும் அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களோட அப்பாவும் வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்போ பப்ல இருந்து வீட்டுக்கு வந்த சைத்ரா ரொம்ப டயர்டா இருக்கா. இதை பார்த்து அவளோட பேரண்ட்ஸும் அவ நல்லா என்ஜாய் பண்ணிருக்கா போல, அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேஷுவலா விட்டுடுறாங்க. சைத்ராவும் படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில சைத்ரா குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போகும்போது அவளோட உடம்புல இருந்து ரொம்பவே ப்ளீட் ஆகுது. அதை பார்த்து அவ ரொம்ப கதறி அழுறா. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லார் மேலேயும் பயங்கரமா கோவப்படுறா. அவளுக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் காட்டுறா. அதனால அவங்களும் உனக்கு என்ன ஆச்சு, நைட்டு பப்புக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ற, என்னதான் ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போதான் சைத்ரா நைட்டு பப்ல என்ன நடந்துச்சுங்கிறதே அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றா. அதாவது என்ன நடந்திருக்கும்னா, நைட்டு பப்ல நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ பப்ல இருந்து வெளியே வந்திருப்பா. அங்க அவளோட அப்பாக்காக ரொம்ப நேரமா அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த விகாஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கார்ல நம்ம சைத்ரா பக்கத்துல வந்து என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, கேக் கட் பண்ணணும், அதனால அந்த செலிப்ரேஷன்ல நீங்களும் எங்க கூட கலந்துட்டா ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு
சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம சைத்ராவை கூப்பிட்டுருக்கான். ஆனா சைத்ராக்கு முதல்ல போக விருப்பம் இல்ல. இருந்தாலும் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டதுனால அவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி அவங்க கூட போயிருக்காங்க. அப்படி அந்த கார்ல அவங்க போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தாண்டினதும் இந்த கார்ல பெட்ரோல் இல்ல, ஸோ நம்ம காரை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கார்ல திரும்ப நம்ம சைத்ராவை கூட்டிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த காரை அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி காருக்குள்ள வச்சே சைத்ராவை இவங்க 5 பேரும் கொடூரமா ரேப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை இவனுங்க பண்ணிட்டு அதை வீடியோவை வர ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுதான் தனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி சைத்ராவும் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா சைத்ரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா எல்லா தப்பும் பண்ண அவனுங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது, எந்த தப்பும் பண்ணாத நான் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கவும் மாட்டேன், கண்டிப்பா அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாம போய் அவனுங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுங்களுக்கு வேண்டிய தண்டனையை கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால இப்போ சைத்ராவும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ தெளிவா சொல்றா. இங்க இருந்தது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க இப்போ இந்த பசங்களோட பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் விசாரிக்கும் போதுதான் அவங்க எல்லாருமே பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிக்களோட பசங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களோட பசங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க, இருந்தாலும் நாம நம்மளோட நீதிக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இந்த விகாஸோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்த ஒரு பையன் இந்த சைத்ராவை இவங்க கெடுத்தப்போ ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டுறான். இதை பார்த்த விகாஸும் எதுக்குடா தேவையில்லாம அந்த வீடியோவை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணா நமக்கு தாண்டா பிரச்சனை வரும், அதனால அந்த வீடியோவை டிலீட் பண்ணுன்னு சொல்லுவான். ஸோ அவனும் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இந்த சைத்ரா இவங்க மேல கேஸ் கொடுத்தது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால இந்த விகாஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து தலைமறைவாயிடுறாங்க. இப்போ சைத்ரா கொடுத்த கேஸ் ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறுது. இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்றது ஜெயதேவ் நாயர்ங்கிற கமிஷனர் தான். அவரு சில பல எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த விகாஸை அரெஸ்டும் பண்ணிடுறாரு. விகாஸையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க படிச்ச நம்ம ஹீரோயின் நடத்திக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு வெளியில பொதுமக்கள் எல்லாருமே பயங்கரமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல இருந்த முக்கியமான பொறுப்புல இருந்து ரிசைனும் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம பையனை நாம தான் சரியா வளர்க்கல, அவன் இந்த அளவுக்கு கேவலமானவனா மாறினதுக்கு காரணமே நாம தான், இந்த மாதிரி ஒரு பையனை நாம பெத்து வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் விகாஸையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அவங்க கிட்ட இப்போ கமிஷனர் டைரக்டா போய் விசாரிக்கிறாரு. ஆனா எப்படி விசாரிச்சாலும் அவனுங்க தான் பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க. எவ்வளவுதான் அவனுங்களை போட்டு அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணாலும் அவனுங்க வாயே திறக்கல. ஸோ அதனால இப்போ கமிஷனர் என்ன பண்றாருன்னா, இந்த பசங்க எல்லாருமே மைனர் பசங்க, இவங்க எல்லாரும் இந்த மாதிரி மோசமான பசங்களா மாறுறதுக்கு காரணம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான், அதனால அவங்கள நாம பப்ளிக் கிட்ட வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரோட பேரண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லி பிரஸ் மீடியா கிட்ட கமிஷனர் ஓப்பனா சொல்லிடுறாரு. எல்லாருமே பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏக்களா இருக்காங்க. இப்படி கமிஷனர் 5 பேரோட பேரண்ட்ஸோட நேம் எல்லாத்தையுமே பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் ஆயிருச்சு. ஆனா நம்ம கமிஷனர் பப்ளிக்ல அவங்க பேரண்ட்ஸோட நேமை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இவங்க நாங்க தான் அந்த குற்றத்தை பண்ணோம்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ கஸ்டடியில இருக்காங்க இல்லையா, சாப்பாடு கொடுத்தா ஒழுங்கா சாப்பாடும் எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க திமிரு பிடிச்ச மாதிரி ஒரு ஹோட்டலோட நேமை சொல்லி அங்க உள்ள பிரியாணியை மட்டும்தான் சாப்பிடுவோம்னு சொல்லி பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப கமிஷனரும் இவனுங்களை வழிக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பிளானை பண்றாரு. அதாவது இவனுங்க சொன்ன அதே ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றாரு. இவங்க 5 பேர் தான் இருக்காங்க, ஆனா இவரு 25 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்குடா இவரு 5 பேருக்கு 25 பேக்கெட் வாங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி யாருக்கும் எதுவும் புரியல. ஆனா நம்ம கமிஷனர் தான் ஏதோ பக்காவான பிளானை போட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்போ பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட் விகாஸை உட்கார வச்சு ஒவ்வொரு பார்சல் பிரியாணியா கொடுக்குறாரு. அவனும் ரொம்ப பசியில இருக்கிறதுனால ஸ்டார்டிங்ல நிறைய சாப்பிட்றான். போக போக அவனால சாப்பிடவே முடியல. அவரு ஒவ்வொரு பார்சலா கொடுத்து அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தி வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சாப்பிடவே முடியல. இருந்தாலும் நம்ம கமிஷனர் விடாம பிரியாணி தானே கேட்டீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பார்சலா கொடுத்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு. அவனும் வேற வழி இல்லாம இதுக்கு மேல அவனால சாப்பிட முடியாது, அவனால சுத்தமா முடியல. அதனால அவனும் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிறான். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் அந்த பொண்ணை கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்றான்.
இவங்க வாயாலேயே இவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் கமிஷனரோட பிளானா இருந்து அந்த பிளானை அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க 5 பேரையும் கூட்டிட்டு போய் எந்த ஸ்பாட்ல நடந்தது அப்படின்னு சொல்லி அவரு வீடியோ ரெக்கார்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ணி கேஸை ஹேண்டில் பண்றாரு. ஆனா இந்த 5 பசங்களோட பேரண்ட்ஸும் பெரிய ஆட்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த 5 பசங்களுக்கு சார்பா வாதாடுறதுக்காக ஒரு பெரிய லாயரை அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த லாயர் இப்போ இந்த பசங்களுக்கு ஆதரவா வாதாடுறாரு. அதாவது சைத்ரா இந்த பசங்களை கூட போறதுக்கு விருப்பப்பட்டு தான் கார்ல ஏறி போயிருக்காங்க, அதுக்கான வீடியோ ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கார்ல ஏறி போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கொடுக்கறாரு. இப்படி பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் சைத்ரா தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை சைத்ரா மேல திருப்பி விட பாக்குறாங்க. சைத்ராக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் இப்போ நம்ம கமிஷனர் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கோர்ட்ல கொண்டு வந்து கொடுப்பாரு. அதாவது இந்த சைத்ராவை இவங்க கொடூரமா ரேப் பண்ணும்போது மனசாட்சியே இல்லாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பானுங்க இல்லையா, அப்படி அவனுங்க ரெக்கார்ட் பண்ண அந்த போனை இந்த விகாஸ் அவனோட வீட்டு சாக்கடை தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பான். அந்த போனை தான் நம்ம கமிஷனர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அதை ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா இப்போ கோர்ட்ல கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த வீடியோல இந்த சைத்ராவை இவங்க 5 பேரும் கொடூரமா ரேப் பண்ணது எல்லாமே தெளிவா ஒரு ஆதாரமா மாட்டுது. ஸோ அதனால இவங்க மேல கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி சைத்ராவை கொடூரமா ரேப் பண்ண குற்றத்துக்காக இவங்க 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. கோர்ட்ல எப்படி தீர்ப்பு வந்ததும் இவங்க 5 பேரையும் கூட்டிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. போற வழியில இந்த விகாஸ் சூசைட் அட்டெம்ப்ட் வர பண்ணியிருக்கான். ஸோ அதனால அவனை இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல தன்னோட பையனை பார்க்கறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினும் டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டரும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பையனை பார்த்து பேசுறதுக்காக போவாங்க. அவங்க அங்க போயிட்டு இப்போ வேற மாதிரி பேசுறாங்க. அதாவது இந்த விகாஸ் பக்கத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை பார்த்துட்டு நீ எல்லாம் ஈஸியா செத்து போகவே கூடாது, உங்களால கொடுமையா அனுபவிச்ச அந்த பொண்ணு தைரியமா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு எதிரா எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு நீ ரொம்ப சீக்கிரம் அப்படி உன்னோட உயிரை விட்டுறலான்னு பாக்குறியா, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன்னோட உயிர் போக கூடாது. இந்த பொண்ணுக்கு எதிரா நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீ அனுபவிக்கணும், உன்னோட வாழ்க்கையில நீ அனுபவிச்சு அந்த கஷ்டத்தை நீ பட்டுட்டு தான் செத்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நாம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அங்க கட் பண்ணா இப்போ இந்த 5 பேரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரையும் தனித்தனி செல்ல தான் போட்டிருக்காங்க. அந்த ஜெயிலையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு சைக்கோ ஒருத்தன் இருக்கான். அவனோட செல்ல தான் இந்த விகாஸை சேர்த்து அடைச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த சைக்கோ வேற நம்ம விகாஸை கண்டினியூஸா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த விகாஸ் பண்ண தப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால வேணும்னே அவன் கிட்ட தப்பா நடந்துக்கிறது, அவனை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த விகாஸுக்கு பயங்கரமா காண்டாகுது. அதனால அந்த ஜெயில எல்லார் முன்னாடியும் அந்த சைக்கோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இவ்வளோ நாட்கள் அந்த மொத்த ஜெயிலுக்குமே டானா இருந்த அந்த சைக்கோவையே இப்ப இந்த விகாஸ் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டான் இல்லையா, அதனால அந்த ஜெயில இருக்க எல்லாருமே இப்ப அந்த சைக்கோவை விட்டுட்டு இந்த விகாஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் விகாஸோட ஜெயில் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இந்த ஜெயில் வாழ்க்கையில விகாஸ் கொஞ்சம் கொஞ்சமா மோசமானவனா மாறுறான். ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ஜெயிலுக்குள்ள இருக்க பெரிய பெரிய ட்ரக் டீலர்ஸ் கூட எல்லாம் ரொம்பவே க்ளோஸ் ஆகி அவங்க கூட பழகி பெரிய ஒரு ட்ரக் அடிக்டாவே இப்ப மாறி இருக்கான். இப்படி ரொம்ப மோசமான விகாஸா இப்போ ஜெயிலுக்குள்ள அவன் மாறி இருக்கான். கிட்டத்தட்ட அவனுக்கு ஜெயில் வாழ்க்கை 6 வருஷம் ஆயிருச்சு. 6 வருஷம் ஆனதுனால நம்ம ஹீரோயினும் அவங்களோட பையனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் கண்டிப்பா திருந்தி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி எதுவுமே தெரியாம பையனை பரோல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்து விகாஸை இப்போ பரோல்ல வெளியில கொண்டும் வராங்க. ஆக்சுவலா விகாஸ் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பையன். அதனால அவன் இனி படிச்சு நல்ல ஒரு பையனா மாறணும், கண்டிப்பா ஜெயில அவன் திருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அவரை படிக்க வைக்கிறதுக்காக இப்போ பரோல்ல வெளியே எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாம அவனை ஒழுங்கா பார்த்துக்காதனாலதான் அவன் இந்த மாதிரி மாறி இருக்கான். அதனால இனிமே அவனை பரோல்ல வெளியில எடுத்து நல்லபடியா அவனை கவனிச்சு அவனுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பரோல்ல வெளியே கூட்டிட்டு வந்து இப்ப கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த 6 வருஷத்துல மிக மோசமான ட்ரக் அடிக்டா தன்னோட பையன் மாறி இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாம
அவங்க அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவன் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நல்லெண்ணத்துல அவங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வழியில இந்த காரை நிறுத்திட்டு விகாஸ் வண்டியில இருந்து இறங்கி வேகமா ஒரு இடத்துக்கு ஓடுறான். நம்ம ஹீரோயினும் அவன் பின்னாடியே எங்கேயும் போகாத, அம்மா பேச்ச கேளு, அம்மா கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டே ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா விகாஸ் எதுவுமே கேட்காம கண்டுக்காம ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்தோட மாடிக்கு போறான். அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜெயில்ல இந்த விகாஸ் கூட பழகுனவங்க, இவனோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் தான் நீ பரோல்ல வெளியே வந்ததும் இந்த இடத்துக்கு வான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்காக தான் காரை நிறுத்திட்டு அந்த அளவுக்கு வேகமா ஓடி இந்த கட்டடத்தோட மாடிக்கு வந்திருக்கான். அங்க போய் இப்போ பயங்கரமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே தன்னோட பையன் இந்த மாதிரி ஒரு ட்ரக் அடிக்டா மாறி இருக்கான் அப்படிங்கிறதே தெரிய வருது. இப்போ போதையில இருக்க தன்னோட பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எப்படியாவது அவனை மாத்தி நல்லபடியா திருத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தினம் தினம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனோட அம்மா சொல்ற எதையுமே அவன் கண்டுக்காம அவன் பயங்கர ரூடா பிஹேவ் பண்ணி, அவன் நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது, படிக்கலாம் முடியாது, என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றான். இது மட்டும் இல்லாம அவனோட அந்த ட்ரக் டீலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்ட்டி பண்றது, ட்ரக் எடுத்து என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி அவனோட வாழ்க்கைய மொத்தமா அவன் மாத்திட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படியே விட்டா நம்மளோட பையன் இன்னும் ரொம்ப மோசமானவனா மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு அந்த கமிஷனர் ஜெயதேவ் நாயர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் இப்ப போய் மீட் பண்ணி பேசுறாங்க. என்னோட பையனை நான் பரோல்ல இருந்து வெளியே எடுத்த சார், ஆனா அவன் இப்போ ரொம்ப மோசமானவனா மாறி இருக்கான். ஜெயிலையே பல ட்ரக் டீலர்ஸ் கூட பழக்கம் வச்சு அவங்க கூடயே நல்லா பழகி ட்ரக் அடிக்டா மாறி இங்க வெளியில வந்தோம். அந்த டீலர்ஸ் கூட லிங்க் வச்சுட்டு இப்போ ரொம்ப மோசமானவனா மாறி இருக்கான். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இவனை ஜெயில அடைச்சப்போதான் கமிஷனரா இருந்திருப்பாரு, இப்போ பெரிய ஆபீசரா மாறி இருப்பாரு. ஸோ அதனால நம்ம விகாஸை வச்சே அவன் கூட இருந்த அந்த ட்ரக் டீலர்ஸ் எல்லாரையுமே கண்டுபிடிச்சு சிட்டில இருக்க பெரிய பெரிய ட்ரக் டீலர்ஸ் எல்லாரையும் பிடிச்சு மொத்தமா அவனுங்களோட ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிச்சு அவனுக்கு எல்லாரையுமே பயங்கரமா மிரட்டி அனுப்புறாரு. ஆனா நம்ம விகாஸ் யாரை பார்த்தும் பயப்படுற மாதிரி இல்ல. திரும்பவும் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்ட்டி பப் ட்ரக்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயினும் ஒரு கன் எடுத்து சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே கோவத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த அந்த விகாஸோட ட்ரக் டீலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவனுங்களை பார்த்து இதோ பாருங்க, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தீங்க உங்களையும் ஷூட் பண்ணிடுவேன், ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல கத்துறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு எல்லாரையுமே வீட்டை விட்டு விரட்டி துரத்துறாங்க. அங்க இந்த விகாஸ் ரொம்ப போதையில இருக்கான். அவன் அப்படியே கண்ணு திறந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் நிப்பாங்க. அவன் அவங்களோட அம்மான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறான், அவ்வளோ போதையில இருக்கான். அவன் வேணும்னே அவங்களோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பார்க்கறான். அது மட்டும் இல்லாம போதையில இருக்கிற இந்த விகாஸ் இப்போ தன்னோட அம்மான்னு கூட பார்க்காம அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கறான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோயினும் அவங்களோட பையனை போட்டு இப்போ கொடூரமா தாக்குறாங்க. என்னடா போதை போதைன்னு ஃபுல்லா போதைக்குள்ளேயே இருக்கிறீங்க, நீ பண்ற தப்பெல்லாம் பார்த்து உன்னை திருத்தணும்னு நினைச்சேன் பாரு, என்ன தாண்டா செருப்பால அடிக்கணும், இந்த போதையில அப்படி என்ன தாண்டா இருக்கு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் மேல இருந்த கோவத்துல அங்க இருந்து சரக்கு பாட்டில் எடுத்து இவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த சரக்கு பாட்டில ஃபுல்லா குடிச்சிட்டு நல்ல போதை ஆயிட்டு, டே இப்ப தெரியுதுடா எதுக்காக நீ இதை குடிக்கிறேன்னு, இதை குடிச்சா நீங்க எல்லாம் மிருகங்களா மாறிடுவீங்கல்ல, மனுஷங்கிற ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியே உங்களுக்கு இருக்காதுல்ல, எதிர இருக்கிறது யாருங்கிறது கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம நீங்க மிருகமா மாறுறீங்க, அதனால தான்டா நீங்க இந்த போதையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின் இப்ப ஃபுல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில இந்த விகாசம் கண் விழிச்சு பாக்குறான். அவனுக்கு இப்ப போதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. நாம ஒரு மிருகமா மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த விகாஸுக்கு நல்லாவே தெரிய வருது. அதனால இப்ப அவன் அவனோட அம்மாவை வந்து பாக்குறான். பார்த்தா அவங்க நல்ல போதையில இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இன்னுமே ஃபீல் ஆகுது, நாம ரொம்பவே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றான். இப்பதான் விகாசம் நம்மளால நம்மளோட அம்மா நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க, நாம இந்த மாதிரி போதையில இருக்கிறதுனால நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா அடுத்தவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம், அவங்க தான் நம்மளால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ரியலைஸ் பண்றான். அதனால இப்ப அவனும் அவனோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் இவ்வளோ நாட்கள் தெரியாம தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தப்பை உணர்ந்து அவன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பான். அதுக்கப்புறமா அவனோட அம்மா ஆசைப்பட்டபடியே அவன் இப்போ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் பையனால குடிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதையும் இப்ப ஸ்டாப் பண்ணிடுறாங்க. விகாசம் அவனோட
அவனோட எக்ஸாம்க்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம் எழுதுற நாள் வருது. அதனால எக்ஸாம் ஹாலுக்கு என்ட்ரன்ஸ்ல இப்போ அவனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸாம் எழுதுறதுக்காக விகாஸ் அங்க வரவே இல்ல. நம்ம ஹீரோயினும் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இவ்ளோ தூரம் அவன் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா திருந்தி வந்த ஒரு பையன் எதுக்காக எக்ஸாம் எழுத வரலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸாம்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவன் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்த ஒரு பையன், அந்த 5 பேர்ல ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் நம்ம விகாஸ் கிட்ட வந்து, டேய் நாம எல்லாரையுமே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில்ல போட்டாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த கமிஷனர் நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாதுடா. அந்த ப்ரூஃப் இருந்தது இல்லையா, அந்த மொபைல் ஃபோன், அதை சாக்கடைக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தது யாரு தெரியுமா? வேற யாரும் இல்லடா, அது உன்னோட அம்மா தான். அந்த பொண்ணை ரேப் பண்ண வீடியோவை அந்த மொபைல்ல எடுத்திருக்கோங்கிறத தெரிஞ்சு அதை நீ சாக்கடையில போட்டதை அவங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்து உன்னோட அம்மா தான் கமிஷனர் கிட்ட கொடுத்து நமக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அம்மா தாண்டா அப்படின்னு இவன் விகாஸ் கிட்ட சொன்னதும் விகாஸால அதை தாங்கவே முடியல. அம்மாவே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அதனாலதான் அவன் அந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு போகவே இல்லை. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் எக்ஸாம் சென்டருக்கு வெளியில தன்னோட பையன் இன்னும் எக்ஸாம் எழுத வரலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க இப்போ நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. நம்மளோட பையன் இப்படி ஆனதுக்கு காரணம் என்னாலதான், அதனால நான் தான் அந்த தப்புக்கு பொறுப்பேற்கணும், என்னாலதான் பையன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கில்ட்டி ஃபீலிங்ல அவங்க மேலேயே அவங்க ஒரு கேஸை போட்டு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஆஜராயிருப்பாங்க. அதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தது. நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க மேல கேஸை போட்டு கோர்ட்ல ஆஜராக வந்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே இந்த விகாஸோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் எங்களோட வளர்ப்பு சரியில்லை, எங்களால தான் எங்க பையன் இப்படி மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கேஸை போட்டு கோர்ட்ல ஆஜராக வந்திருப்பாங்க. ஆனா கோர்ட்ல இருக்க ஜட்ஜும் இந்த மாதிரி நீங்களே கேஸை ஃபைல் பண்ணிட்டு வர்றதுக்காக எல்லாம் எங்களால தண்டனை கொடுக்க முடியாது, அதனால அவங்களோட ரெகுலர் வேலைகளை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட பையன் விகாஸ் இருக்கான் இல்லையா, அவனை பரோல்ல தானே நம்ம ஹீரோயின் வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அவனோட பரோல் காலம் முடிஞ்சிருச்சு. அதனால திரும்பவும் அவனை ஜெயில கூட்டிட்டு போறதுக்காக வண்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் இப்ப வந்து விகாஸை வண்டியில ஜெயிலுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கமிஷனர் ஜெயதேவ் நாயர் இருக்கார் இல்லையா, அவர் அங்க வந்து இந்த விகாஸை கூட்டிட்டு போற வண்டியை ஸ்டாப் பண்ணி இந்த விகாஸுக்கு கொடுத்திருந்த பரோல் காலத்தை 2 வாரமா இன்னும் நீட்டிச்சிருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னா, டெல்லியில இந்த விகாஸுக்கு இன்னொரு எக்ஸாம் இருந்திருக்கும் போல, அந்த எக்ஸாமை அவன் அட்டன் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னோட அம்மா உன்னோட வாழ்க்கைக்காக இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை நான் ரொம்பவே பார்த்துருக்கேன். அதனால அவங்களோட போராட்டம் வீணாகவே கூடாது. அதனால தான் நான் என்னோட சொந்த ரிஸ்க் எடுத்து நீ டெல்லியில அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னோட பரோலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீ லோக்கல்ல இருக்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு ஒரே ஒரு அப்ரூவலை வாங்கி டெல்லியில போய் அந்த எக்ஸாம் எழுதி உன்னோட லைஃபை செட்டில் பண்ண பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கட் பண்ணா இப்ப விகாஸும் நல்ல பையனா திருந்தி அந்த அப்ரூவல் வாங்குறதுக்காக லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டை பாக்குறதுக்காக போறான். இப்போ ஒரு சூப்பரான ட்விஸ்ட், அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் வேற யாருமே இல்ல, இந்த விகாஸ் கெடுத்து ரேப் பண்ண அதே சைத்ராங்கிற பொண்ணு தான் இங்க லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காங்க. தன்னை கெடுத்த விகாஸ் இப்ப தன்னோட கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். இத பார்க்கும்போது விகாஸால சைத்ராவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவனுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு. இப்ப சைத்ராவும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இவன் தகுதியானவனா இல்லையா அப்படின்னு சொல்லி சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது அவனோட எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அவன் இப்போ கரெக்டா பதிலும் சொல்லுவான். அவனால சைத்ராவை ஃபேஸ் பண்ண முடியல, இருந்தாலும் அவனுக்கு கரியர் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருப்பான். அதனால அதுக்கான பதில் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே இவன் பதில் சொன்னதுனால இப்ப இவங்களும் அவனை எக்ஸாம் எழுத போறதுக்கான அப்ரூவல் லெட்டரை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த விகாஸுக்கு ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆகுது. அவன் ரொம்பவே இப்போ ஃபீல் பண்ணி அழுறான். வெளியில வந்து அவனோட அம்மா அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த அப்ரூவல் லெட்டரையும் கொடுத்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி இப்ப விகாஸ் அவன் பண்ண தப்ப ரொம்பவே ரியலைஸ் பண்ணி அவனோட அம்மாவோட காலை பிடிச்சு கதறி அழுறான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.